வணக்கம். வணக்கம். என்னங்க நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணா வணக்கம் சொல்றீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நல்லா நம்ம ஷோக்கு பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. ஏன்னா ஒண்ணு இல்ல 2 ரிலீஸ், அதுவும் சேம் டேல. ஒரு படத்துல என்னன்னா வில்லன், ஒரு படத்துல என்னன்னா ஹீரோ. தாவூத்ல ஹீரோ அண்ட் பிளாக்மெயில்ல வில்லன். எப்படி இருக்கு உங்களுக்கு லிங்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஜென்ரலா ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது நமக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்காது. நம்ம அந்த படம் நல்லா பண்ணுது பண்ணல, நல்ல ரிவ்யூஸ் வருது வரல, எதுவுமே நம்மளை பாதிக்கப்படுறது இல்லை. ஆனால் நம்ம லீட் ரோல்ஸ்ல பண்ணும்போது தட் வில் ஆல் அஃபெக்ட் அஸ். ஸோ அதனால அந்த ஒரு பதட்டம் ரொம்ப இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்களா நம்ம 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு? இல்ல, சீரியஸாவே இல்ல. நாட் ஈவன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் 2 படம் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகும், அதுவும் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸா ரிலீஸ் ஆகும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்குமே செம்ம சர்ப்ரைஸ் தான் அது. ஓகே, ஆடியன்ஸ் இவனை இப்ப நான் என்னவா பாக்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆடியன்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவா பார்த்தாலும் சரி பார்த்தா போதும் அந்த இடத்துல இருக்கு. நான் ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த படம் பாத்தீங்க? தாவூதா இல்ல பிளாக்மெயிலா? ஹீரோ தான். நான் முதல்ல போய் ஹீரோ. பிளாக்மெயில் அதுக்கு முன்னாடியே செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டேன். சோ அதனால தாவூத். அப்படி. ஆமா, ஆனா ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தாவூத் தான். ஓகே, சோ தாவூத்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஹீரோவா பண்ணிருக்கீங்க. தாவூத் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி அந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது? பரோல் பார்த்து தான் டைரக்டர் நான் கூப்பிட்டாரு. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆல்ரெடி ஒரு 5-6 days ஷூட் முடிச்சிட்டாங்க. அது ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் கேங்ஸ்டர் போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 6 days அப்புறம் தான் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஆல்ரெடி ஒரு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்களால பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறமா நிறைய ஹீரோஸை ரிஸ்டவுன் பண்ணும்போது என் பேரும் வந்துச்சு. டைரக்டர் ஆனால் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருந்தார். ஏன்னா பரோல், அயலி அந்த டைம்ல வந்து என்னுடைய படங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல தான் ஜாஸ்தியா பண்ணேன். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு கேரக்டர். அதனால டைரக்டர் வந்து ரொம்ப யோசிச்சார். எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு, இவர் எப்படி இதுல பண்ணுவாரா. எங்க பேசிக்லி இவன் இன்னசென்ட் ஃபெல்லோங்க, நீங்க ஆடிஷன் பண்ணி பாருங்கன்னு சொன்னா ஆடிஷன்லாம் வேணாம் பிரதர். அப்போ கதை கேட்டேன், கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கமர்ஷியல்ஸும் ஒர்க் ஆச்சு. அதனால ஐ செட் எஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஷூட் போனோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே இருந்தாப்புல, ஒர்க் ஆயிருமான்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 2 நாள் முடிச்சு எடிட் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே இட் ஒர்க். ஓகே, ஒரு இன்னசென்ட்டா தாங்க இருக்க பாக்குறதுக்கு, ஐயாமன் இன்னசென்ட் இல்லைங்க அப்படின்னு. அப்புறமா things worked. So that's how we came into Dawood. Okay, but இந்த innocent man எப்படி வந்து வில்லனா பிளாக்மெயில் அப்படியே ஆப்போசிட் ஷேடு? தெரியலங்க, என்ன பார்த்தா எப்படி உங்களுக்குலாம் அப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலங்க. பெருமைக்காக சொல்றதுக்குன்னு இல்ல, பிளாக்மெயிலே வந்து ஃபர்ஸ்ட் நடிக்கும் போதே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பிந்து மாதவி ஆக்சுவலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சார் ஷி இஸ் a very very comfortable co-artist. பிந்து மாதவி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் சார் சொன்னாரு, ரொம்ப நல்லா பண்றீங்க பிரதர் அப்படின்னு சொன்னாரு. ஜிவி சார் இஸ் a darling. ஜிவி ப்ரோ இஸ் a darling. ஸோ ரமேஷ்லாம் ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் என்ன பண்ணாலும் அவன் எனக்கு கலாய்க்காம இருக்கவே மாட்டான். ஜஸ்ட் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு எனக்கு கலாய்ச்சிருவாங்க. லைக் வைஸ். ஓகே, ஆனால் இதெல்லாம் தாண்டி படம் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது டப்பிங் இன்ஜினியர், நான் கரெக்ஷனுக்கு போறேன், அண்ணா என்ன தெரியுமா ஆச்சு, உங்களோட சீன் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து பாஸ் பண்ண சொல்லிட்டாங்க. யாருங்க இவரை பார்த்தாலே எனக்கு அரையணும் போல தோணுங்க அப்படின்னு. பரவாயில்ல அப்போ அப்படி. ஆனா எனக்கு உண்மையிலே புரியலங்க, என்ன பார்த்து எப்படி வில்லனா கூப்பிடுறாங்க, ஒரு குழந்தை முகம் கொண்டு வந்தா. அதே மாதிரி தாவூத் மூவி வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. பட் நீங்க மட்டும் ஒரு அப்பாவியான ஒரு கேப் டிரைவரா வந்து பிளே பண்ணிருந்தீங்க. நாங்க 2 பேரும் இனிமே தான் படம் பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபேமிலியோட இந்த வீக் பார்க்க போறோம். சோ நீங்க சொல்லுங்க, அப்படியே கேங்ஸ்டரா மாறுவீங்களா கதையில? அது நீங்க படம் பார்த்து இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அது என்னன்னா, யாரு எல்லாருக்குள்ளயுமே ஒரு கிரே இருக்குல்ல. நீங்க ஒருத்தர் எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியும், அவங்க எவ்வளவு தூரம் பிரேக் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான். நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் உண்மை சொல்ற மாதிரி இடம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்லி விட்டாரா இல்ல நீங்களே? இல்லங்க, இதைத்தான் டைரக்டர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, எங்கேயும் வாய் விட்டு தொலைஞ்சிடாதப்பா அப்படின்னு. ஓகே, சோ தாவூத் படத்துல வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். சாங் ஷூட் எடுக்கலாம்னு போய் அங்க பயங்கரமா ஒரு சண்டை சீக்வன்ஸ் ஆச்சாமே, அது என்ன நடந்தது? எங்க படத்துல ஆக்சுவலி சண்டை காட்சிகளே இல்ல. எல்லா ஃபேமிலிஸும் பார்க்கணும். கேங்ஸ்டர் படம். ஆமா, கேங்ஸ்டர் படம். சண்டை காட்சிகளே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம். ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் டேவே பூஜை போட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் ஷூட்டே பெரிய சண்டைனா ஒரு கேமரா டாப் ஆங்கிள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய சண்டை. அது ஷூட் அப்போ ஒரு சின்ன அந்த ஏரியால இருக்கிற மக்களோட ஒரு சின்ன உரசலாய் போச்சு. அது காரும் பைக்கும் உரசிருச்சு. அதுக்கு நடந்தது பாருங்க ஒரு சண்டை. ரைட்டு, இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்த மாதிரிதான் அப்படின்னு. உண்மையிலே எல்லாருமே
எதை காப்பாத்துறதுனே தெரியல. எங்களை காப்பாத்திக்கிறதா, எக்யூப்மெண்ட்டை காப்பாத்துறதா, கூட இருக்கிறவங்களை காப்பாத்துறதா, யாரை காப்பாத்துறதுனே தெரியல. அது ஒரு மாதிரியா அப்புறமா வந்து இட் டுக் அட்லீஸ்ட் 2.5 hours. அது வெண்ட் ஆன். போலீஸுக்குலாம் ஃபோன் பண்ணி போலீஸ்லாம், ஆனா போலீஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஓகே, ஸோ பட் அது அந்த அளவுக்கு பெரிய சண்டை சீக்வன்ஸ் ஆச்சு. அங்க நிறைய பேருக்கு அன்னைக்கு அடிபட்டு இருக்க வேண்டியது ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டாங்க. நான் சொன்னது எங்க ஆளுங்களை. கில்லி படத்துல நடந்த மாதிரியே உங்களுக்கு நிஜத்துல நடந்துருக்கு. ஆமா ஆமா அப்படிதான். மொத்த ஊர் சுத்து போட்டுருச்சு. ரைட்டு, இன்னைக்கு போன மாதிரிதான் வீட்டுக்கு. உண்மையிலே அப்படிதான் நினைச்சிட்டோம். என்ன பண்ண முடியும்? நம்ம இதுனா படமா நான் ஹீரோயிசம் எல்லாம் காட்டுறதுக்கு என்டையர் ஏரியா இல்ல. ஆக்சுவலா கேங்ஸ்டர் மூவினா எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க, கத்தியை வச்சு குத்துவாங்க. கேங்ஸ்டர் மூவினாலே இதெல்லாம் தான் எதிர்பார்த்தா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போவாங்க. பட் நீங்க கேங்ஸ்டர் மூவின்னு சொல்றீங்க, இந்த விஷயங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இது எப்படி ஒரு கேங்ஸ்டர் மூவி? நல்ல கேள்வி. இப்போ வெளியில சொல்லாத ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். இது ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கேங்ஸ்டர் மூவி. சோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்போ நம்ம எல்லாரும் மதராசி பார்த்துட்டோம். அப்போ மதராசியில வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் பயங்கரமா பரவலா பேசப்படுது. அண்ட் அதை தவிர்த்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே போன்ல வந்து ஜான்விக் பாக்குறோம், சிகாரியோ பாக்குறோம், பேலரினா பாக்குறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் மூவிஸ் பாக்குறோம். ஜேசன் சாத்தம் பாக்குறோம், எவ்வளவு ஆக்ஷன் மூவிஸ் தான் பாக்குறோம். அப்ப நம்ம ஒரு ஆக்ஷன் மூவி ஆக்ஷனா பண்றோம் அப்படின்னா இட் ஷுட் பி ரியலி வர்த் இட். எல்லாருமே வந்து பா ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணும். நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு பண்ணா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால அதை டெலிபரேட்டா அவாய்ட் பண்ணிட்டு அந்த இன்டென்சிட்டியை நம்ம ஸ்கிரிப்ட்ல கொண்டு வருவோம் அப்படின்னு பண்ணதுதான் தாவூத். அதுதான் ஹானஸ்டான ரீசனும் கூட. அதுதான் என்ன எங்களோட மைண்ட் வாய்ஸ் ஓடுதுன்னா, துப்பாக்கியே இல்லாம ஒரு துப்பாக்கி படம் வந்து பண்ணிட்டீங்க, கரெக்டா? இல்ல, துப்பாக்கி இருக்கு, காட்டுவோம். துப்பாக்கி இருக்குன்றதையும் காட்டுவோம், அங்கங்க சுடுறாங்கன்றதையும் காட்டுவோம். ஆனா எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. முடிஞ்சவருக்கு அதை எக்ஸ்பிளிசிட்டா காட்டாம ட்ரெய்லர்ல பார்த்து, அதான் எங்க டைரக்டர் இருக்காரு, அவர் ஒரு பயங்கரமான நார்கோஸ் ஃபேன். ஓகே, அவர் வந்து திலீபன் கேரக்டர் பேர் வந்து பாய்சன். அவரு வந்து நம்ம பயங்கரமா கடத்துவார்ல, அவருடைய ரைட் ஹேண்ட் அவர் பாய்சன். ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அதுல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதுல கஸ்டாவோன்னு போட்டிருக்கோம். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் நார்கோஸ்ல இருந்து. அந்த கதை ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான கதை. இதுவும் மும்பை அண்டர்வேர்ல்ட்ல இருந்தும் நிறைய ஃபேசினேட்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் அவர் எடுத்து வச்சுதான், அவருக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுதான் he did this. ஸோ அதனால கன் இருக்கும், எல்லாமே இருக்கும், நான் இதையும் காட்டதான் மாட்டேன். தாவூத் படத்துல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு இந்த பர்டிகுலர் சீன். அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்கான சீன்ஸ் ஏதாவது இருந்ததா? இல்லைங்க, ஆக்சுவலி இது கமர்ஷியல் படம். ஸோ சேலஞ்சிங்கான சீன்லாம் எதுவும் இல்லை. பிசிக்கலி ஒன்னே ஒரு சீன் மட்டும் வந்து ஒரு சீன் ஸ்மோக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஸ்மோக். ஸோ ஸ்மோக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுவும் ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, 20-25 வாட்டி அது சிங்கிள் ஸ்ட்ரெச்ல ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வாய் ஃபுல்லா கொப்பளமாயி அடுத்த நாள் சுத்தி இருந்தேன். 3 நாள் ஆச்சு. உண்மையிலே சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. 2 நாள் ஃபுல்லா லிக்விட் டயட்ல இருந்தேன். ஒரு ஸ்டா வச்சு உள்ளதான் தண்ணி தள்ளும். அதுக்கப்புறம் அது ஒரே ஒரு சிகரெட் தானே கூட்டிட்டு வந்தேன். அப்படிதான் இருந்துச்சு டைரக்ட். பட் அது எண்ட் ஆஃப் தி டே அது படத்துல பார்க்கும்போது இட் ஃபக்ட். பட்ட கஷ்டம்லாம் ஓகே, சரி ஏதோ நடந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம், அப்படி இருந்துச்சு. அண்ட் உங்களோட ஹீரோயின் பத்தி சொல்லுங்க, உங்களோட பேர் பத்தி சொல்லுங்க. தாவூத்ல சாரா ஆச்சர், அவங்களுடைய டெபியூ. ஆக்சுவலி நீங்க படம் பார்க்காதனால உங்களுக்கு தெரியல. அது என்னன்னா, ஹீரோயின் அவங்க தான், ஆனா எனக்கு பேர் இல்ல. என்ன கொடுமை சரவணன் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஷோல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான்ல, சரத் ரவி, அவருக்கு பேரா போட்டாங்களா? அவங்க 2 பேர் தான் பேர். பட் எங்க 2 பேருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கும் ஹீரோயினுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய இருக்கு. பட் பேரா அவங்க 2 பேர் தான் பேர். அது கடைசி வரைக்கும் என்ன ஒருத்தல ஃபீலராவே வச்சிட்டாரு எங்க டைரக்டர். கேட்டிருக்கணும், நீங்க டைரக்டர்ட்ட கேட்டீங்களா எனக்கு எங்க பேர் அப்படின்னு கேட்டிருக்கணும். நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க, ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் இல்லையா? இல்லங்க, கதை நல்லா இருந்தா போதுங்க, ஹீரோயின்லாம் அடுத்ததுங்க. ஓகே, சோ அப்படியே கட் பண்ணா பிளாக்மெயில ஒரு நெகட்டிவ் ஷேட். இதுல வந்து நான் ரொம்ப ஈஸியா நடிச்சிட்டேன் பையனா, நான் தான் அந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ட்டீங்க. பட் வில்லனா ஆக்ட் பண்ணும்போது அந்த மேனரிசம் அதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதுக்கு ஏதாவது ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா? இல்ல, அது ரெஃபரன்ஸ் எடுக்கலங்க. எனக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க வராதுங்க. அந்த மாதிரி நான் இப்போ வரைக்கும் எந்த படத்துலையுமே நான் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணதில்லை. பட் ஆனால் அந்த படத்தில் வந்து எனக்கு அதுவுமே எனக்கு ஒரு வகையில் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஐலின் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதில் வந்துட்டு அதில் நான் பண்ண கேரக்டர் சக்திவேல்ன்ற கேரக்டர் வந்து நான் லிட்ரலி ரியல் லைஃப்பில் ஹேட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அதனால அந்த கேரக்டரை நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் இன் ஜென்ரல் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பிக் பண்ணி பண்ணது தான் அது. அதே மாதிரி தான் இதுவும்.
திஸ் ஃபெலோ இஸ் ரூத்லெஸ்ஸான வில்லன் இல்ல, ஒரு மாதிரி ஒரு 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 டிஸ்கஸ்டிங் பூச்சி அந்த மாதிரி எப்படா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி இருக்காங்க, சோஷியல் மீடியால நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ரெஃபரன்சஸ்லாம் நான் இதுக்குன்னு பர்டிகுலரா இல்லை, பட் நமக்கு உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும்ல, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா இவனெல்லாம் செஞ்சு விட்டுருணும்னு. ஸோ அந்த மாதிரியான இதுதான். அண்ட் ஐ திங்க் I've given my 100% இல்லை, பட் அதுக்கு என்ன ஜஸ்டிஃபைபிளா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அண்ட் தாவூத் அண்ட் பிளாக்மெயில் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சுல, அதே மாதிரி 2 படத்தோட ஷூட்டிங்குமே வந்து ஒரே டைம்ல ஷூட்டிங் போச்சா? இல்ல பேக் டு பேக் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் பிளாக்மெயில் தான் ஷூட் பண்ணேன், முடிச்சுட்டு தாவூத் ஷூட் பண்ணேன். ஓகே. சோ ஜிவி சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஜிவி சார் இஸ் a darling. He's a wonderful soul. See, ஐரனி என்னன்னா, தாவூத்ல ஓப்பனிங் சாங் ஜிவி சார் தான் எனக்கு பாடினார். ஆமா. சோ அது அகைன் we didn't know. ஜிவி சார் didn't know. பாடும் போது தான் வந்து நீ எங்க நான் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்படி அப்படின்னு இப்போ வந்து ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு இந்த ரிலீஸுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு, டார்லிங் நீங்க ஒரு படம் ஹீரோ எனக்கு பாட்டு பாடினீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த படம் இப்பதான் ரிலீஸ். சூப்பரியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இஸ் a very encouraging person. அவரு பெருசா மூஞ்சி காமிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ கம்ஃபர்டபிள். அதை நான் என் குருநாதர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சேதன் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, உன்னை சுத்தி இருக்கும் எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா that scene will work no matter what. that entire set will work no matter what. அதை வந்து ரொம்ப ரேரா தான் பார்ப்போம் எல்லாருக்கிட்டையும், பட் ஜிவி சார் அதை நான் பார்த்தேன். he will make sure that you feel comfortable. he will not intimidate you. அவர் இருக்கிற ஸ்டாச்சருக்கு ஈஸியா இன்டிமிடேட் பண்ணலாம், பட் he will not intimidate. ஜாலியா பேசுவாரு, நல்லா பேசுவாரு, வைப் பண்ணுவாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலி இஸ் a very good person. ஸோ அதனால தான் இது ஈஸியா வருது அவருக்கு. ஸோ I just wish him all the very best in whatever he does. Okay. அது அந்த நல்ல மனசுக்காகவே அந்த நல்லா இருக்கும். நைஸ். பிளாக்மெயில் படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் எதிர்பார்க்கலாமா நாங்க? பயங்கரமா ஆக்ஷன்லாம் பண்ணிருக்கீங்க. பயங்கரமா ஆக்ஷன். எனக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் எனக்கு அதுவும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அதனால எனக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு, கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. ராஜசேகர் மாஸ்டர் we go long way back. சேதுபதியிலே ராஜசேகர் மாஸ்டர் தான், கருப்புல ராஜசேகர் மாஸ்டர் தான். ஸோ நான்னா ஒரு ஸ்பெஷலா 4 எக்ஸ்ட்ராவா சாத்து அவருக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும். ஸோ இதுலயும் ஃபைட்ஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா, லைக் இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வில்லனாவே ரெஜிஸ்டர் ஆயிருவோமோ, நெகட்டிவ் ஷேட்ஸ் தான் அப்ரோச்சஸ் இதுக்கப்புறம் வரும் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் ஒரு பயம் உங்களுக்கு? அது பயமே இல்லைங்க, அப்படி இருந்துச்சு. ஓகே, ஏங்க நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தவங்க. ஸோ நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்மால் ரோல்ஸ், ஹீரோ ஃப்ரெண்டு அதெல்லாம் பண்ணி தென் கேரக்டர் ரோல் வந்து, அதுக்கப்புறம் நான் ஹீரோவா நடிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சதுங்க. ஐ கம் ஃப்ரம் மிடில் கிளாஸ். ஸோ யாருக்குமே சினிமாவில் எனக்கு தெரியாது, எப்படியுமே தெரியாது. ஸோ இங்கே வந்துருப்பன்றதே என்னால, ஸோ இட்ஸ் நேச்சர்ஸ் பிளெஸிங் தான். ஸோ ஓவர் இட் இஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நான் இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணி பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல, பட் டேக்கிள் பண்ணி சொல்றீங்களான்னு பார்க்கலாம். தாவூத் பிளாக்மெயில் பெஸ்ட் salary for which movie? salary ரெண்டுமே இல்லைங்க. இல்லைங்க, see at this point of time I am not concerned more about salary. ஏன்னா என்ன பெருசா, I am just இப்பதானே வளரும் கலைஞர் தானே. ஸோ சேலரிலாம் மாச செலவுக்கு கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான் சேலரி. பட் ராதர் தன் தட் எந்த படம் எனக்கு மைலேஜ் கொடுக்குன்றது தான் எனக்கு தேவைப்படுது. அது இன்னும் போதான் தெரியும் எந்த படம் மைலேஜ் கொடுக்கும். பட் ஆப்வியஸ்லி ஜிவி பிரகாஷ் கூட ஜி ப்ரோ கூட வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணது அது ஒரு அடுத்த லீக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி சேதனன் கூட பண்ணதை தவிர்த்து நான் பெரிய லீக் ஆக்டர்ஸ் கூட இன்னும் நெகட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணது. நான் ஆல்மோஸ்ட் 25-26 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன், பட் எல்லாமே சின்ன ஸ்கேல் ஃபிலிம்ஸ் தான். அது மேபி அது எனக்கு அப்படி பிடிச்சி வந்ததா இல்லை அது அப்படி அமைஞ்சுதான்லாம் தெரியல. ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி இது கொஞ்சம் பெரிய படமா இருந்தது. ஸோ அது இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம என்ன நம்பி ஒருத்தர் ஒரு ஹீரோவா என்ன வச்சு படம் எடுத்து அதுவும் வெளியே வந்து நல்லா போகுதுன்ற போது மேபி எனக்கும் தெரியல எது எனக்கு பெட்டர் மைலேஜ் தர போகுதுன்னு. பட் அதுதான் எனக்கு இப்போதைக்கு பிரைமரிலி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்பதான் நேஷனல் அவார்ட் வேற வாங்கியிருக்காரு. கங்க்ராச்சுலேட் பண்ணீங்களா? என்ன மாதிரியான உரையாடலாம் இருந்துச்சு? இல்ல, அது நான் உண்மையிலே கங்க்ராச்சுலேட் பண்ணல. ஏன்னா எவ்வளவு பேர் பண்ணிருப்பாங்க, நான் போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன இருக்கு. மோர் தென் தட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் ஹெல்த், வெல்த் அண்ட் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ். பிகாஸ் ஒரே ஒரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் நல்லா இருந்தா அவரை சுத்தி 100 பேர் நல்லா இருப்பாங்க. அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அது சேதன விஷயத்துல இருக்கட்டும், இல்ல
இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கண் கூட பார்த்துருக்கேன். அவங்க ஒருத்தர் நல்லா இருந்தாங்களா, அவங்க சுத்தி இருக்க அவ்வளவு பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில எனக்கு ஜிவி சார் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். விஜய் சேதுபதி சாருக்கும் உங்களுக்கும் அந்த பாண்ட் வந்து ரொம்ப அழகானது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயங்கள் அவரை பத்தி சொல்ல முடியுமா? அப்படி இல்லைங்க, அவரே ஓப்பன் தானங்க. அவரை பத்தி எல்லாரும் அவரே சொல்லிடுறாரு. க்ளோஸா பழகிருக்கீங்களே, ஏதாவது தெரியாத விஷயங்கள் இல்ல நீங்க ரொம்ப பார்த்து அட்மையர் பண்ற ஒரு குவாலிட்டி? அவர் மண்டை வந்து 2xல வேலை செய்யும். அவரு நமக்குலாம் அவர் 1xல வேலை செய்யுதுன்னா அவருக்கு 2xல 1.5 கூட இல்ல 2xல வேலை செய்யும். பரபரன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாரு. நம்ம அதை புடிச்சிட்டு போறது ரொம்ப கஷ்டம். சக்கு 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 ஜம்ப் பண்ணி போவாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது, வேலை செய்யும் போது ரேண்டமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஏதாவது வந்து பூச்சி அந்த சீன்ல வச்சிருவாரு. இப்ப இந்த மாதிரி 3 பேர் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று நோட் பண்ணிட்டே இருப்பாரு. பாடி லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல உங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு நோட் பண்ணிட்டே இருப்பாரு. இல்ல இந்த சோஃபா செட்டா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த எங்கேயாவது பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாரு. ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துருவாருன்னா நாட் ஜஸ்ட் பிசிக்கலி, பட் அதோடைய எசன்ஸ் எடுத்து அந்த எசன்ஸை எப்படி சீன்ல இன்கார்பரேட் பண்றதுன்றது இருக்குல்ல, அது உண்மையிலேயே இப்ப வரைக்குமே அவரை பார்த்து நான் வியந்துட்டு தான் இருக்கேன். அதை நான் முயற்சி பண்றேன். அதை ஆக்சுவலா ஆனஸ்டா அதை காப்பி அடிக்க முடியாது. டஸ்ட் கம் ஃப்ரம் வித்தின், அதை காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா அது ஐடியாலஜிக்கல். ஸோ அதை நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தட் இஸ் ஒன் திங் which I admire the most. பியாண்ட் அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் பயங்கரமா உதவி செய்வார், இதெல்லாத்தையும் தாண்டி திஸ் திங் இஸ் சம்திங் ஐ ரியலி அட்மையர். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் த்ரூ கொடுத்த மூவி வந்து எந்த மூவின்னு சொல்லுவீங்க? இல்ல சீரிஸ் ஐலி தான் உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துச்சா? சேதுபதி. மை செகண்ட் ஃபிலிம் வாஸ் சேதுபதி. சேதுபதி இன்னைக்கு வரைக்குமே பாதி பேருக்கு தே நோ மீ ஃப்ரம் சேதுபதி தான். தோ அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 20 ஃபிலிம்ஸ் கிட்ட ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பீப்புள் நோ மீ ஃப்ரம் சேதுபதி. மற்ற எல்லா படங்களுமே ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும். இப்போ V1ல நல்லா பண்ணியிருந்தீங்க, சிந்துபாத்ல நல்லா பண்ணியிருந்தீங்க, இல்ல மிக மிக அவசரம் நல்லா பண்ணியிருந்தீங்க, பரோல் நல்லா பண்ணிருந்தீங்க, உடன்பால் நல்லா பண்ணிருந்தீங்க, ஐலி இஸ் ப்ராப்ளி மச் ஆஃப் சேதுபதிக்கு அடுத்து ஐலி சொல்லும். ஆனா இவங்க எல்லாருக்குமே பொதுவா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்னா சேதுபதி. ஓகே. அப்படி நீங்க நடிச்ச ரிலீஸ் ஆகாத படங்கள் நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. நான் ஹீரோவா நடிச்ச 2 படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். வில்லனா 2 படம் நடிச்சிருக்கேன், அதுவும் வெயிட்டிங். அது ஒண்ணு வந்து கதிர் ப்ரோ கூட நடிச்சிருக்கேன். கதிரும் நானு, கதிர், திவ்ய பாரதி, பூர்ணாவன் 4 பேர் நடிச்சிருக்கோம். அந்த ஃபிலிம் இஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். அதில் வில்லனா பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு சீரிஸ், இப்போ அது கரண்டாக இப்போ தான் முடிஞ்சது. அது நஸ்ரியா மேம் கூட சீரிஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ஐம் வெயிட்டிங். அது ஒரு 50s நடக்கிற கதை. பீரியாடிக். ஸோ பீரியாடிக். அண்ட் அதில் வந்து ஒரு சாவனஸ்டிக்கான ஒரு கேரக்டர். ஸோ ஐ என்ஜாய்ட் இட், really enjoyed it. So அதுக்கும் வெயிட்டிங். ஸோ அந்த மாதிரி இருக்கு, ஒரு 7-8 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. பிளாக்மெயில் படத்துல வந்து நீங்க நிறைய கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு பார்த்தா சினிமால போய் பார்த்தா இருக்காது, டெலிட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி டெலிட் பண்ணி தூக்குன சீன்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா பிளாக்மெயில் இல்ல, பிளாக்மெயில வந்துட்டு நான் நடிச்சதுலாம் கொஞ்சம் ஷார்ட் ரன் பண்ணியிருக்காங்க. பட் கஷ்டப்பட்டு நடிச்சு தூக்குன சீன் இது இல்லை. பெருவாரியும் அந்த மாதிரி நான் நடிச்ச படங்கள் எதுலையுமே அந்த இல்ல. ஆமா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓரளவுக்கு நான் நடிச்ச எல்லா படங்களும் நான் நடிச்ச எல்லாமே வந்துருச்சு. அதுவும் எஸ்பெஷலி கஷ்டப்பட்டதெல்லாம் வந்துருச்சு. ஓகே. பிளாக்மெயில் ஒரு படத்துல நீங்க நடிச்சதுனால நாங்க இந்த கேள்வி கேட்கிறோம். ரியல் லைஃப்ல உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? சின்ன வயசுல எதர் காமெடியா நடந்திருக்கும், இல்ல இந்த காலேஜ் டைம்லாம் ரொம்ப எமோஷனலான ஏதாவது ஒரு பிளாக்மெயிலா இருந்திருக்கும், இல்ல அதுக்கப்புறமா வந்து எதிரியாவது ஏக்கத்தப்பா மாட்டி ஏதாவது ஒரு பிளாக்மெயிலா இருந்திருக்கும். ஸோ நடக்காமலாம் இல்ல, நடந்திருக்கு. அண்ட் லிங்கா அவர்களுக்கு இப்ப ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு உங்களை வந்து டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். தெரியாத நபர்களுக்கு சொல்லுங்க, லிங்கா அவர்களுக்கு எப்படி சினிமா மேல ஒரு பற்று, ஒரு ஆசை வந்தது? ஐயோ, பற்று ஆசைலாம் அதெல்லாம் இப்போ சினிமாவுக்குள்ள வரும்போது, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஹைஃபை பாதி பேர் அப்படிதான். என்ன டிபார்ட்மெண்ட்? நான் பயோடெக்னாலஜி. ரொம்ப படிப்புசா வந்திருக்கீங்க. நானா மேக்ஸ் வரான்றதுக்காக பயோடெக் எடுத்தேன். மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு பிடிக்காது, அதனால பயோடெக் எடுத்தேன். ஆனா 8 செமஸ்டர்லயும் மேக்ஸ் இருந்துச்சு. வெரி குட். ஓகே. நீ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கணும் என்ன மாதிரி? அப்படியே அதுல மேக்ஸ் இல்லீங்களா? அது தெரியாது, எனக்கு புரியல. சோ பட் அது கிளியர் பண்ணிட்டேன். பட் அதான் எனக்கு நான் மேக்ஸ் வேணாம்னு நினைச்சேன். 8 செமஸ்டர் மேக்ஸ் வந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஐடி கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன். ஐடி கம்பெனில பிளேஸ்டு, பெரிய கம்பெனி போனோம்.
ஒரு 10 மாசம் தாக்கு பிடிச்சங்க. 10 மாசம் 10 மாசம் இழுத்து பிடிச்சி தாக்கு பிடிச்ச முடியல. அதுக்கப்புறம் ஏன் எதனால முடியல? ஒண்ணுமே புரியலங்க, தலகாலே புரியல. எனக்கு கம்ப்யூட்டரே பிடிக்காதுங்க. சரி வேற வழி இல்ல, பிளேஸ் ஆயிட்டோம், லோன்லாம் அடைக்கிறோம், அதனால போனேன். முடியல, சுத்தமா முடியல. எங்க அது வேற, நான் போன ப்ராசஸ் வந்து தலையும் புரியாது வாழும் புரியாது, நடுவில் இருக்கிறது மட்டும் தான் பண்ணணும். அவன் வேற எங்க அப்பா ஆத்தா செத்து போன தாத்தா பாட்டி வரைக்கும் திட்டுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா டே என்னை விட்டுருங்கடா அப்படி பார்த்து அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டேன். I didn't work for me. அதுக்கப்புறமா ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல. அதுவும் போர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறமா இதுல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்ணேன், ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணேன். அது ஒரு பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ், எது பேரும் சொல்ல முடியாதுன்றதுனால அது ஒரு லார்ஜ் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ். அதுல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல வேலை பார்த்தேன், அதுவும் பிடிக்கல. அப்புறம் தான் ஒண்ணு புரிஞ்சது, எனக்கு ரொட்டீனா ஒரு வேலை பார்க்கவே பிடிக்கல. காலையில இருந்து 9 மணிக்கு போய் சாயந்தரம் 5-6 மணிக்கு வர்றது நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற என்ன பண்ணலாம், இது வரல, பூவாக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சின்ன வயசுல இருந்தே இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், படிக்கிறது தவிர மத்த எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இந்த லெமன் இந்த ஸ்பூன் அந்த மாதிரி இல்ல, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி. அந்த மாதிரி. சோ லெமன் இந்த ஸ்பூன்ல எஃபர்ட் போடணும். சோ ஃபேன்சி ட்ரெஸ் சினிமால எஃபர்ட் போடணுமே, அது அப்புறம் தானே தெரிஞ்சது எனக்கு. சோ ஃபர்ஸ்ட் வரும்போது சரி ஓகே நம்ம ஆங்கர் ஆயிடலாம், இன்னமும் என்ன கூப்பிட்டு ஜாலியா ஆங்கர் ரோல் கொடுக்குற மாதிரி. எனக்கு அப்போ இவ்வளவு பெரிய இதுலாம் கூட தெரியாது. ஆங்கர் ஆயிடலாம், நம்ம இந்த காலேஜ்ல ஹோஸ்ட் பண்றது, இந்த டிராமா போடுறது, ஸ்கிட் போடுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் இஷ்யூ. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த ஆசை. அது எதிர்ச்சியா ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு வாய்ப்பு கிடைக்க, அது ரொம்ப பிடிக்க. ஆனா அதுவும் ஒரு பாயிண்ட்ல 100 ஷோ போகும்போது என்ன டெய்லி இதையே சொல்லிட்டு இருக்கோம், அப்ப அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு, போர் அடிச்சிச்சு. சரி ஓகே, அப்போ இதுவும் இல்லை நமக்கு, நம்ம வேற என்ன பண்றது, ஷார்ட் பிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அது பிடிச்சது. என் தம்பி தான் எல்லாத்துக்கும் புள்ளியா சொல்லி போட்டான். அவன் ஷார்ட் பிலிம் எடுத்தான், அதுல நடிக்க வச்சான். அப்பதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு, நடிக்கலாம் போலியே நம்ம அப்படின்னு. ஸோ அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது இன்னொரு நண்பர் மூலியமா ஒரு படம் கிடைக்க இதுக்குள்ள வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போகும்போதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, நடிப்பு தானே அப்படின்னு பண்ணதான் தெரிஞ்சது. ஐயோ இவ்வளவு வேலை பார்க்கணுமா இதுக்கு. அதுக்கப்புறமா அது இட் பிகேம் எவ்ரிதிங். அப்படி நடிக்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, அதுக்குன்னு ஏதாவது கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சீங்களா, இல்ல அப்படியே நேச்சுரலாவே வந்துருச்சு ஆக்டிங்? அதாவது அது வந்துச்சு, அதான் வாழ்க்கையிலே நடிச்சுட்டு தானே இருக்கும். வாழ்க்கையில எல்லாருமே நடிச்சுட்டு தானே இருக்கும். அது எனக்கு நல்லா வந்துருச்சு. சரி, இப்ப சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எஃபர்ட்ஸ் போடணும், ஃபுல் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்தாச்சு. அப்ப எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஐயோ இது நம்மளால முடியாதுடா, பேசாம நான் வந்து ஐடி கம்பெனிலே வேலை செஞ்சிருக்கலாம்? அது ஆங்கரா இருந்தபோது யோசிச்சேன். ஆங்கரா இருந்தபோது ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. திடீர்னு 200 பேருக்கு முன்னாடி போய் நின்று பேசிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பபான்னு வளருது. ஷோ ப்ரொடியூசர் வந்து எவ்வளவு கடுப்பாயிட்டாங்கன்னா அடிக்க வந்துட்டாங்க. 200 பேரும் சின்ன குழந்தை ஆரம்பிச்சு பெரிய வயசான வரைக்கும் கக்க வந்து சிரிக்கிறாங்க. கண்ணுலாம் கலங்கிச்சு. காலேஜ் முடிச்சுட்டு வந்தது ஃபயர் எப்படி இருக்கும் நமக்கு, ஈகோலாம் ஃபுல் ஹைட்ல இருந்துச்சு. எனக்கு வந்து ஓகே முடியவே முடியாது, இது தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா அது ஐ ஸ்டில் ரிமெம்பர், அதை ஒரு நாள் ஷவர்ல இருந்து யோசிச்சுட்டு, அன்னைக்கு போனோம் ஷூட்டுக்கு, அன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், சரி என்ன சொல்லலாம், வயிற்று வலிக்குது, நான் வரலன்னு சொல்லி ஸ்கூல்ல லீவ் போடுற மாதிரி லீவ் போட்டுடலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் ஒன்று யோசிச்சேன், இது வரைக்கும் நான் விட்டு வந்த வேலையெல்லாம் நான் தான் விட்டு வந்தேன், யாருமே என்ன நான் பயந்து ஓடி வரல. அது என்ன அடி தானே வாங்கிக்குவோம், நம்ம வாங்காத அடியா வாங்கி போவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அது தட் இஸ் தி டர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். அன்னைக்கு நான் அது முடிவு பண்ணியிருந்தேன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் பீன் ஹியர், எப்பயோ பேக் அடிச்சிருப்பேன். அன்னைக்கு அந்த முடிவு அது எதனால எடுத்தேன் எப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் தட் இஸ் தி சோல் ரீசன். அதுலயே எனக்கு ஆக்சுவலி பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் செட்ல 100 பேர் இருப்போம், ஷார்ட் ஃபிலிம்னா 20 பேர் இருப்போம். ஆனா ஷார்ட் ஃபிலிம்ல இருக்க பெஸ்ட் திங் என்னன்னா நடு ரோட்ல எடுப்போம், எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதுலயே பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் ஐ காட் ரியலி குட் டிரெக்டர்ஸ். ஆல்மோஸ்ட் ஐ டிட் 40 ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ ஐ ஹேர்ட் a lot of directors. அவங்கலாம் என்ன ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா ரஜினி சார் சாயல் இருக்கும், சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஸோ அதனால நிக்கிறது நடக்கிறது எல்லாமே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்துட்டு என்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அப்போ சடனா ஏதோ அவங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போகும்போது கோ டைரக்டர் கிட்ட கொடுத்துட்டு போவாரு, சொல்லிட்டு போறாரு அவனை ரஜினிகாந்த் மட்டும் நடிக்காம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. திருப்பி வந்து பாக்குறாரு, ஒரு ஃபுட்டேஜ் பாக்குறாரு, அவரை கூப்பிட்டு எல்லாரும் ஏன்டா என்னடா பார்த்த நீ, அப்படி நிக்கிறது நடக்கிறது எல்லாமே அவர் மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமா அதுல இருந்து வெளியே வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து வெளியே வரதுக்கு. ஆனா லக்கிலி எனக்கு டைரக்டர்ஸ் அப்படி அமைஞ்சாங்க. எனக்கு என் வாழ்க்கையில நான் இங்க இருக்கிறதுக்கான எல்லா காரணமும் என்னோட இயக்குநர்கள் மட்டும்தான்.
நான்லாம் ஒரு 25% கான்ட்ரிபியூஷன் தான், அவங்க தான் 75%. ஓகே. நைஸ். இப்போ ரஜினி சார் ஒரு படம் நான் இவ்ளோ வாட்டி பாத்திருக்கேன் அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ண தில்லுமுல்லு தில்லுமுல்லு தியேட்டர்லயா? anything எவ்வளவு வாட்டி பாத்திருப்பீங்க? தில்லுமுல்லுனா அட்லீஸ்ட் 100 times, மேபி மோர், ஐ டோன்ட் நோ. தில்லுமுல்லு இஸ் லைக் மை கோ டு ஃபிலிம். அது எனி டைம், when I'm happy I watch Thilumulu, when I'm sad I watch Thilumulu, when I'm depressed I watch Thilumulu. Okay. அப்பா, ரஜினி சார் இஸ் a phenomenal performer in that film. ரஜினி சார், தேங்காய் சீனிவாசன், பூர்ணமி விஸ்வநாதன், எல்லாருமே வெள்ளாடிருப்பாங்க அந்த படத்துல, வெள்ளாடிருப்பாங்க. So that is எனி டைம் தில்லுமுல்லு. தியேட்டர்ல அதிகமா பார்த்த படம் சிவாஜி. நைஸ், சூப்பர். அண்ட் நீங்க ரஜினி சாரோட நடிக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ரோல் கொடுத்தா ஹாப்பியா இருப்பீங்க? ரஜினி சார் பக்கத்துல நிக்க வச்சாலே ஹாப்பியா இருப்பேன். This is my dream. அவருக்கு வந்து ஆப்போசிட்டா எனக்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசை, இல்ல அவரோட பையனா நடிக்கணும்னு ஆசை. இல்ல வில்லனா பண்றதுக்கு தான் அல்டிமேட். வில்லனா பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அந்த டைரக்டருக்கு பக்கத்துல ஒரு கோயில் கட்டி அப்படின்னு நடிச்சுட்டு வந்துரு. I mean, yes, that would be maybe that is a dream. அதுக்கான முயற்சிகள்லாம் பண்றீங்களா? பண்ண நிறைய படங்களுக்கு, சமீபமா நடந்த நிறைய படங்களுக்கு பண்ணேன். எதுவும் பேர் சொல்ல முடியாது, நிறைய படங்களுக்கு பண்ணேன். ஓகே. சோ அதே மாதிரி ட்ரீம் டு ஒர்க் வித் திஸ் டைரக்டர் அப்படின்ற மாதிரி எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணுங்க? அதுல பேராசை எல்லாருக்கூடயும் பண்ணிடணும். வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணோம், கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணோம், அபிஷன். சோ அவரு முதற்கொண்டு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசை. அண்ட் அதே மாதிரி தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல எல்லாம் உங்களை நாங்க எதிர்பார்க்கலாம் இந்த ஃபியூச்சர்? நீங்க எதுக்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருக்கீங்க? மலையாளம் ட்ரை பண்றேன். பட் ஆனா அதான் நான் மலையாளம் கத்துக்கணும். ஆனா ஒரு நப்பா நிறைய பேர் தமிழ்ல இருந்து போய் நடிக்கிறாங்களே, நம்மளும் போய் நடிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் த்ரோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை தெலுங்கும் ட்ரை பண்றேன் ஆக்சுவலி. பட் அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெவல்ல இருக்கு. மலையாளம் வந்து அட்லீஸ்ட் உள்ள ஒரு 4 பேருக்கு போட்டோவாது கொடுத்துருக்கேன். இன்னும் தெலுங்குல அது கூட நடக்கல. ஸோ யா, ஐ வாண்ட் டு ட்ரை. அதான் முக்கியமா மொழி கத்துக்கணுங்க. எனக்கு மொழி கத்துக்கிற கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நானே ட்ரை பண்ண மாட்டேன். அதான் ஹானஸ்டான உண்மை. எனக்கு தமிழ், எனக்கு இதுல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வேற எந்த லாங்குவேஜ்லயும். ஒரு ஆட் பண்ணுங்க ஹிந்தில, ஐயோ அன்னைக்குதான் முடிவு பண்ணேன் இந்த அதர் லாங்குவேஜ் எல்லாம் நம்ம ட்ரை பண்றதை கம்மி பண்ணிக்கிறது தான் பெட்டர்னு. அது வரவே இல்ல. If you don't understand the word, how will you emote? But actually உங்களை பார்க்க நார்த் இந்தியன் மாதிரி இருக்குன்னு டக்குன்னு சூஸ் பண்ணிட்டாங்களா? அது பெரிய பிரச்சனைங்க. அது இல்ல, அது ஆடுக்கு சொல்றீங்களா? ஆமா. அது எப்படி சூஸ் பண்ணாங்களோ யாருக்கு தெரியும். அது ஏதோ சூஸ் பண்ணி கேட்டாங்க, சரி நம்மளும் ஆட் பண்றோம் போயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. பட் ஆக்சுவலா லிங்கா அவர்கள் ஒரு பக்கா தமிழன் தானே? ஆமா. ஓகே. பட் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்களா நார்த் இந்தியனோ அப்படிங்கிற மாதிரி? நிறைய நீங்க காஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க, டைரக்டர்ஸ் மீட் பண்ணிருப்பீங்க. நார்த் இந்தியன், மலையாளி, இதுதான் மோஸ்டா எல்லாருமே கேக்குறது. அண்ட் அதுதான் சொன்னேன், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சொன்னல இந்த டைப் காஸ்ட், அதுக்கான காரணமே அதுதான். ஓகே. சோ அந்த அமெரிக்க மாப்பிள்ளை. அண்ட் அதே மாதிரி இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு? ஆசை. The title of the film is ஆசை. ஆசை is with Kadir. அந்த படம் தான் சொன்னேன், கதிர் கூட. That is ready for release. That could release in any month. Okay. So சீரிஸும் ரெடியா இருக்கு. நஸ்ரியா மேம் சீரிஸ் ரெடியா இருக்கு, ரெடி ஃபார் ரிலீஸ். ஓகே. சோ இவ்ளோ நேரம் ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜர்னி பத்தி தெரிய வந்துச்சு. தாவூத் அண்ட் பிளாக்மெயில் ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ.